சங்கீதா. இது தினந்தோறும் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். நிறைய பேர் எனக்கு இந்த வெயிட் லாஸ் வீடியோ போடையில நிறைய கமெண்ட்ஸ் வர்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டயட் இருக்கக்கூடாது, டயட் ஃபாலோ பண்ணாம, எக்ஸசைஸ் பண்ணாம, வாக்கிங் போகாம எப்படி ஈஸியா வந்து குறைக்கிறது அப்படிங்கறதான் கேட்கறாங்க. நம்ம ஈஸியா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்க வந்து எதுவுமே பண்ணாம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வெயிட் லாஸ் ட்ரிங்க்னாச்சும் நீங்க குடிச்சீங்கன்னா தான் வெயிட் லாஸ் ஆகும். நீங்க வெறும் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா எஃபெக்ட் தெரியாது. ஒரு மாசம் ஆகும். அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். விட்டு விட்டு ஒரு நாள் விட்டு அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாலும் நம்மளுக்கு பெருசா எந்த ஒரு எஃபெக்ட்டும் தெரியாது. நீங்க அந்த மாதிரி இருக்காங்க வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நீங்க வெயிட் லாஸ் ட்ரிங்க், டீ அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிறத பார்க்கலாம். அதுக்குன்னு ரொம்பலாம் 5 கிலோ 10 கிலோவெல்லாம் ஆகாது, பெருசா ஆகாது. சும்மா 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி குறைக்கிறதுக்கு அதுக்கு நீங்க ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். அது கூட நீங்க வந்து இந்த ட்ரிங்க் கூட நீங்க இது கூட டயட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செம்மையா இருக்கும். டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நேரம் சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் கிடையாது. 3 நேரம் சாப்பிடலாம். என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இதில் மேட்ரு. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து 10 நாளில் 10 கிலோ குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு டிப்ஸ் தான், சாப்பாடை தொடவே தொடாதீங்க. அதுக்கப்புறம் டீ, காஃபி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட், இனிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. மற்றபடி 10 நாள் நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடலாம். பழங்கள் சாப்பிடலாம், தோசை ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிடலாம், அரிசி சேர்க்காதது எது வேணாலும் சாப்பிடுங்க. சாதம் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறத கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகும். காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிபி, அதாவது குதிரைவாளி தோசை, ராகி தோசை, கொள்ளு தோசை, பாசிப்பயிர் தோசை, இந்த மாதிரி மாவு அரைச்ச 2 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு நாள் நான்லாம் என்ன பண்ணால் 3 நேரம் வந்து செய்ய முடியறதில்ல. ஏன்னா 3 நேரம் நம்மளுக்கு விதவிதமாக தனியாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கும் செய்யறதுனால அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தோசை, 3 நேரம் அதே தான் சாப்பிட்றது. இன்னைக்கு ஒரு தோசை அப்படின்னா 3 நேரம் அதே தோசை தான். மறுநாள் அதுக்கு வேற என்ன பண்ணுறனோ அதுவே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்குவேன். ஒரே நாள் பார்த்தீங்கன்னா 3 நேரம் 3 ரெசிபிலாம் எடுத்துக்கிறது கிடையாது. நான் ஃபாலோ பண்ணுறது அப்படிதான். ஏன்னா என்னால் செய்ய முடியறதில்ல. வேலையும் செஞ்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தனியாக சமைச்சிட்டு மறுபடியும் நம்மளுக்கு தனியாக சமைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதனால ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மூடு இருந்தது அப்படின்னா மதியத்துக்கு வேற ஏதாச்சும் செய்வேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாதம் சாப்பிடணும் ஆசையாக இருந்ததுன்னா நான் வந்து காலிஃப்ளவர் வந்து துருவி, ஏற்கனவே அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவரை நல்லா துருவிட்டு நல்லா கழுவி நல்லா துருவி நீங்கள் ஒரு கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ ஈஸியாக எடுத்து தாளிச்சிக்கலாம். சாதம் மாதிரியே இருக்கும். முட்டை சாதம் செய்யலாம், அதில் லெமன் செய்யலாம், தக்காளி, அந்த மாதிரி சாதம் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வயிறு கொஞ்சம் ஃபில் ஆகிடும். பசி அவ்வளோக்கா ஆகாது. தோசைனாலும் இப்போ 7 தோசை 8 தோசை ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் வந்து 7 தோசை சாப்பிட்றேன் சிஸ்டர். 7 தோசை தோசை சாப்பிடுன்னு சொன்னால் 7 தோசை சாப்பிட்டா என்ன பண்ணுறது? 7 தோசை 2 தோசை எடுத்துக்குங்க, அவ்வளோதான். கூட கொஞ்சம் பத்தலை அப்படின்னு சொன்னால் மதியம்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் 7 தோசை கூட நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். 1 2 முட்டை கூட எடுத்துக்கலாம். அவுச்ச முட்டை மாதிரி எடுத்துக்கங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து அவுச்ச முட்டை வந்து சாப்பிடக்கூடாது. நைட்டு போல் ஆஃப் ஆயில் ஆம்லெட் மாதிரி போட்டு சாப்பிட்டுக்குங்க. அவுச்ச முட்டை வந்து மதியத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் அவுச்ச முட்டை எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி தான் நான் வந்து இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போயிட்டு வந்து எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் நேரம் தான் பண்ணேன். இப்போ கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. சரி, இன்னைக்கு காலையில் வந்து நான் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கு பொழுதுக்குமே இந்த மெனு தான் எனக்கு இருக்க போது. பெருசாக இது கூட கிரீன் டீ மட்டும் வரும், வேற எதுவும் இருக்க போகிறது கிடையாது. அதனால இன்னைக்கு இந்த ரெசிபி தான் எனக்கு இன்னைக்கு நாள் முழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 2, மதியம் 3 தோசை, நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 தோசை. அது கூட கொஞ்சம் பசி தாங்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு முட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து நைட் வந்து 6 மணிக்கே சாப்பிட்றேன். நீங்களாம் அந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 6 மணிக்கே சாப்பிட்டுங்க. கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளோ கம்மியாக ஓகே வயிறு ஃபில்லான மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகிறது கிடையாது. சும்மா அந்த பசியோட கண்ட்ரோல் பண்ணிடுங்களேன். அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வாங்க வளவலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க, சிஸ்டர் என்ன விஷயமோ அதை சொல்லுங்க, வளவலன்னு பேசாதீங்கிற. இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், உங்களோட ஷேர் பண்ணுறோம். அது உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். வேற ஒன்றும் உங்களாச்சும் அருமை போடணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா பாசி பயிர் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பேத்துக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவு அப்படின்னு பார்த்தா. எனக்கு ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 தோசை வரைக்கும் வரும். 8லேருந்து 9 தோசை வரும். இது கூட அரிசி உங்களுக்கு வேணும்னா சேர்த்திங்க. எனக்கு கொஞ்சம் மொறுமொறுனுங்கிறதுக்காக நான் ஒரு பச்சரிசி சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2-3 டைம் அலசிடலாம். உங்களுக்கு அரிசி வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்தாமல் விட்டுடலாம். நான் 2 ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறக்காக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் அது வேணால் ஸ்கிப் பண்ணிக்கங்க. நல்லா களைஞ்சிட்டு இது கூட ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு 2 இல்லை 3 மணி நேரம் ஊறுனா போதும். காலையில் எந்திரிச்சதே நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு 9 மணிக்கு நம்ம டிஃபனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஊறிடுச்சு. ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்கா அப்படியே அரைச்சி உப்பு போட்டு கூட தோசை ஊற்றலாம். நான் இது கூட கொஞ்சம் காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும்.
ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கலையில, ஒரு 3 ஹவர்ஸ் தான் ஊற வச்சுருக்கோம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சிருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை பதம் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். நார்மலாக நம்ம எப்போ தோசையெல்லாம் ஊற்றுவோம் அந்த மாதிரி தான். இது கூட நீங்கள் நெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் ஊற்றி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். லைட்டாக எண்ணெய் விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து பசியும் இது வந்து முட்டை தோசை மாதிரி தான் இருக்கும். பெருசாக வந்து நம்மளுக்கு இது 2 தோசை சாப்பிட்டாலே போதும். நான் இன்றைக்கி 2 தோசை தான் சாப்பிட போகிறேன். இது கூட நம்ம சட்னியெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சட்னி இல்லாமையும் சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா காரம், உப்பு, இஞ்சி அதெல்லாம் போட்டதுனால டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைகள்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அச்சோ என்னம்மா நம்ம டயட்டு தோசை சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஃபீலே இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாசி பயிர் தோசை. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 தோசை சாப்பிட்றேன். மதியம் 3 தோசை. நான் சொன்ன மாதிரி நைட்டு வேணும் அப்படின்னா ஒரு 3 தோசை இல்லை 2 தோசை, ஒரு முட்டை வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பச்சை பயிர் அரைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா பாசிப்பயிறு மாவே கடையில் இருக்குது. அது கூட ஆனால் பாசிப்பயிறு மாவுக்கும் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிப்பயிறு மாவு 1 கப்பு சேர்த்தோம் அப்படின்னா அரைக்கப்பளவு அரிசி மாவு சேர்க்கணும். ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த 2 ஸ்பூன் அரிசி நம்ம சேர்த்தோம்ல, அது கூட சேர்க்க வேண்டியதில்லை, வெறும் பயிறு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மாவு யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா 1 கப்பளவு பச்சரிசி மாவு, அரைக்கப்பளவு வந்து நீங்கள் அரிசி மாவு, இது 2யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து கலக்கி நம்ம ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தோசை ஊற்றினா நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பெருசாக வந்து டயட் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு வந்துலாம் தெரியறதில்ல. ரொம்பவே டேஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தக்காளி சட்னி தான், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தக்காளி சட்னி வச்சேன். அதுவே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த காம்பினேஷன். இந்த தோசை பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 தோசை தான் எடுத்துக்கிறேன். இது கூட நீங்கள் என்ன சட்னி வேணுமோ செஞ்சு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நான் அதிகமாக வச்சுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சட்னி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பருப்பு பொடி இருக்குல்ல, அது வச்சுக்குவேன். பருப்பு பொடி வச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, தக்காளி குஜ்ஜு அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பருப்பு பொடி, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதான் இன்னைக்கு வந்து இந்த 2 தோசை தான் இப்போ காலையில், அவ்வளோதான். இப்போ காலையில் க்ரீன் டீ எதுவுமே குடிக்கல. வேணும்னா ஒரு 11:30க்கு அந்த மாதிரி வந்து க்ரீன் டீ குடிச்சுக்கிறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் டீ எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் அரைச்சி ஒரு பொழுதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஊற வச்சு ரொம்ப நேரம் ஆகாது. ஊற வச்சு அதுக்கப்புறம் நைட்டே ஊற வச்சு காலையில் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினாலே போதும். நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நம்மளுக்கு இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதவே நீங்கள் ரெகுலராக கூட சாப்பிடலாம். முட்டை தோசை மாதிரி தான் இருக்கும், ரொம்ப இதெல்லாம் இருக்காது, சூப்பராகவே இருக்கும். நீங்கள் தாராளமாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டு எப்படி இந்த ரிசல்ட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் தினந்தோறும் சொல்லி வச்சிருக்கேன், அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.